ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன பிளாக் அவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குரூப்பு ஒரு இடத்துல இருந்து நிறைய பண நகைகளை கொள்ளையடிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்காரு. அவரோட ஒய்ஃப் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் சிட்டி ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிறது. ஹீரோவும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக கார் எடுத்துட்டு கடைக்கு போறாரு. அப்படி போகும்போது கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற காரை ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ அவரோட காரை விட்டு இறங்கி ஆக்சிடென்ட் ஆன கார் பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த கார்ல உள்ள எல்லாருமே இறந்து போன காரணத்தினால அந்த கார்ல உள்ள நகைப்பணம் எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ அவரோட கார்ல வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோ பணமும் நகையும் கிடைச்ச சந்தோஷத்துல வந்துட்டு இருக்கும் போது இன்னொருத்தரையும் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, நடந்த ஆக்சிடென்ட்னால யாரெல்லாம் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கறாங்க, கடைசியா ஹீரோ இதுல இருந்து எப்படி மீண்டு வராரு, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பாவ் சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விக்ராந்த் மாஸ்லி, மௌனி ராய், சுனில் சர்மா, சுராஜ் டாப்ஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான விக்ராந்த் மாஸ்லி யதார்த்தமா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் படத்தோட கிளைமேக்ஸ்ல அவரோட ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் ஓகேவா நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல குடிகாரனா ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்திருப்பாங்க. உண்மையிலேயே அவர் யாருன்னு ரிவீல் ஆகிற சீன் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்டும் ஓகேவா இருக்கு. படத்துல உள்ள நிறைய காட்சிகள் நைட்ல நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதை சினிமாட்டோகிராஃபில சூப்பரா எடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவு ஓகேவா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப லேகிங்கா இருக்கு. படத்துல உள்ள காமெடிலாம் சுத்தமாவே சரியா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல எந்த இடத்துலயுமே பரபரப்போ விறுவிறுப்போ இல்ல. படத்துல அடுத்தடுத்து நிறைய கேரக்டர் அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. அதுல ஒரு சில கேரக்டர் படத்துக்கு தேவையே இல்லை. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு பிலோ ஆவரேஜான காமெடி த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல ஜியோ சினிமால அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.